ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் இல்லை 2-3 பேர் கமெண்ட் போடுறீங்க. நீங்கள் எதுக்கு வாரீங்க, நீங்கள் பேசாதீங்க, வீடியோ போடுங்க, நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். யூடியூப்பில் இந்த மாதிரி நம்ம மனுஷங்க தானா அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம வெறும் கார்ட்டூன் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன யாதுன்னே தெரிய மாட்டேங்கி, யார் இது வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அதனால் சரி, நம்ம தான் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதில் ஒரு 30 செகண்டோ இல்லை 1 நிமிஷமோ போகிறோம். நான் ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்களுக்கு இந்த அந்த 1 நிமிஷம் வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு போர் அடிக்கி எரிச்சலாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளே மாதிரி வீடியோ போடுறவங்க எல்லாருமே இப்போ பேசி தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் மற்ற சேனல்களும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பிரச்சனை போகிறதுனால தான் எல்லாருமே அவங்களும் ஃபேஸ் காட்டி போடுறாங்க. நம்ம சேனல் 5 வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு. ஆனால் அந்த 5 வருஷத்தில் நான் ஒரு 2-3 வீடியோவில் மட்டும்தான் ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி சொல்கிறதுக்காகவோ இதுக்கோ தான் நான் வந்திருப்பேன். மற்றபடி அந்த 5 வருஷமாக நான் வந்தது கிடையாது. இப்போ நம்மளோட சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம இதில் பேச வேண்டியதாக இருக்குது. அது நான் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நான் பேசிடுவேன். அதனால் தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நேற்றுக்கு வீடியோவில் கேட்டிருந்தேன், உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத கேரக்டர் யார் அப்படின்னு. அதில் அதிகமான ஓட்டு வாங்கினது உமா தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீட்டில் யாருமே என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேங்கிங்க. ஆமாம், நீங்கள் பண்ண காரியத்துக்கு உங்ககிட்ட பேசுகிறாங்க. உங்களால தான் அண்ணன் நமக்கு உதவி பண்ணுறதே நிறுத்திட்டாரு. நான் வேணா அந்த தம்பிட்ட மன்னிப்பு கேட்கட்டுமா? அண்ணன் எவ்வளோ பெரிய பணக்காரங்க, அவங்க செஞ்ச உதவியே வேண்டாம். நீங்கள் இனி நமக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த புவர் மேனால நம்ம என்னென்ன கஷ்டப்பட போகிறோமோ தெரியல. இசைமா அண்ணன் வாங்க. என்ன இசை, ஒழுங்கா படிக்கிறியா? உன்னை பற்றி கம்ப்ளைண்ட்டாக வருது. உன் பேர் முட்டை இசையாமே. ஐயோ, அப்படிலாம் இல்லைண்ணே. நான் இந்த செமஸ்டரில் கண்டிப்பாக நல்ல மார்க் எடுத்து காட்டுறேன். இங்கிலீஷ் மேம் சொல்லிட்டு இருக்காங்க முட்டை இசைன்னு. படிப்பு விட்டுறாத. சரிண்ணே. சித்தி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கும். என்ன ஒழுங்கா இங்கே வர்றதே இல்லை? என்னாச்சுமா? சித்தி மேலே அன்பு இல்லையா? மம்மி எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. என்ன சித்தப்பா ரொம்ப சோகமா இருக்கீங்க? ஒன்றும் இல்லப்பா. சரி, 3 பேரும் வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டணும். என்னது விஷால், வெளியே எதுவும் கார் எதுவும் வாங்கி விட்டுருக்கியாப்பா? இல்ல, கொஞ்சம் வாங்கல. ஒரு 2 தெரு வரைக்கும் நடந்து போனோம். 2 தெரு நடக்கணுமா? கார் எடுத்துட்டு வரலையாப்பா? இல்ல, வாங்க அப்படி பேசிட்டே போவோம். என்ன சர்ப்ரைஸ்னு தெரியலையே. இதுதான் அந்த சர்ப்ரைஸ். சித்தப்பா, நீங்க உங்களுடைய கஷ்டப்பட்ட சம்பாத்தியத்துல வாங்கின சொந்த நிலம், இதுல ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன வீடை கட்டியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. மனசுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. வீடு கட்ட முடியாம போயிருமோன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன். சித்தி, இன்னும் இந்த வீடு ஒழுகாது, எதுவுமே ஆகாது. நீங்க முன்னாடி இருந்ததை விட சந்தோஷமா இருக்கலாம். என்ன விஷால்மா, பழையபடி இந்த குடிசையில கொண்டு வந்து எங்களை போட்டுக்கிட்டு இருக்க? அங்க நம்ம 12,000 ரூபாய் வாடகை வீட்டுல இருந்தோம்ல, அதுவே இருக்கட்டும், நல்ல வசதியா இருக்கு. இது வேண்டாம். இல்ல சித்தி, அது வாடகை வீடு, என்னைக்குமே நிரந்தரம் கிடையாது. இது சொந்த வீடு, அதுவும் சித்தப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின இடத்துல கட்டின வீடு. இதுல இருக்கிற சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. எங்களுக்கு இதுலலாம் ஹாப்பி இல்லப்பா. அண்ணா, மறுபடியும் இந்த வீடா? ஏன் இசை, இந்த வீட்டுல தானே பிறந்து வளர்ந்த, உனக்கு அந்த சென்டிமெண்ட் இல்லையா? அப்படிலாம் இல்லைண்ணே, அதுக்கு சொல்லல. இந்த மறுபடியும் இதே குட்டி வீட்டுக்கு போகணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்க 3 பேருக்கும் தாராளமா பத்தும். வாங்க உள்ள காட்டுறேன். பாருங்க சித்தி, கிச்சன், அது பாத்திரம் கழுவுற சிங்கு, இது ஹால். 3 பேருமே இங்க அழகா படுத்துக்கலாம். தரை இப்போதைக்கு சிமெண்ட் போட்டிருக்கு. அப்புறமா சித்தப்பா வேலைக்கு போய் டைல்ஸ் ஏதாவது போடட்டும். என்னப்பா அரைகுறையா கட்டின வீட்டுல கொண்டு வந்து விட்டுருக்க? இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. சும்மா இருந்த எங்களை கொண்டு 12,000 ரூபாய் வீட்டுல வச்சா திருப்பி இங்கேயே கொண்டு விட்டுருக்க. அண்ணே, வீடு பெயிண்ட் கூட அடிக்காம இருக்கு, தரையும் மண் தர மாதிரி இருக்கு. இங்கெல்லாம் படுத்தா பூச்சி கீச்சி வந்துரும்ண்ணே. நாங்க ஃபர்ஸ்ட் இங்க இருக்கும்போது சுத்தி சுத்தி பாம்பு அது இதுன்னு அலையும். மறுபடியும் இங்கே வந்தது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இசை, என்னால முடிஞ்சது, அதாவது எங்க அப்பாவுடைய காசு 1 பைசா கூட எடுக்காம நான் பார்ட் டைமா ஒர்க் பண்ற காசு, நான் சேமிச்சு வச்சது எல்லாத்தையும் சேர்த்துதான் என்னால முடிஞ்ச அளவு இந்த வீட்டை கட்டியிருக்கேன். இனிமேல்
நீ சித்தி சித்தப்பா மூணு பேருமே ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிங்க, டைல்ஸ் போடுங்க, கதவு போடுங்க, காம்பவுண்ட் வால் போடுங்க, எல்லாமே நீங்க பண்ணணும். அப்பதான் உங்க மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு கட்டின வீடுங்கிற ஒரு முழு திருப்தியோட இருப்பீங்க. கரெக்டா சொன்னப்பா. சின்ன பயலா இருந்தாலும் எவ்வளவு அருமையா பேசுத. எல்லாத்துக்கும் காரணம் எங்க அப்பா தான். இப்போ உடனேலாம் வர வேண்டாம். இந்த மாசம் ஃபுல்லா அங்க இருந்துக்கிடுங்க. வாடகை கொடுத்தாச்சுல்ல, கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் பண்ணுங்க. தம்பிமா இந்த மாசம் முடியறதுக்கு இன்னும் 5-6 நாள் தானே கிடக்கு. பரவாயில்ல சித்தி, 5-6 நாள் இருக்குல்ல. அங்க பெரிய ஜாமான் ஒன்றும் கிடையாது. அங்க இருந்த சோஃபா, டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் அங்கேயே வச்சிருங்க. அது அந்த வீட்டில் உள்ளது. என்னப்பா அப்படி மாத்தி மாத்தி பேசுறது எல்லாமே எங்களுக்கு தானப்பா சொன்னேன். இல்ல சித்தி, அது எல்லாமே எங்க அப்பாவோட ப்ராப்பர்ட்டி. எங்க அப்பா வாடகைக்கு விட்ட வீடு. நான் தெரியாம விட்டிருந்தேன். தெரியாம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சித்தி. நாளை பின்ன பிரச்சனை ஆயிரும். இன்னும் 2 வருஷத்துல இசை படிச்சு முடிச்சிருவா. வேலைக்கு போய் எல்லாமே வாங்குவா. என்ன இசை? ஆமாண்ணே. சித்தப்பா, நீங்களும் சும்மா வீட்லயே சொங்கி மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காம டெய்லி வேலைக்கு போங்க. சித்தி, நீங்க அந்த காலத்திலேயே பிகாம் வேற படிச்சிருக்கீங்க. பிகாம் படிச்சிருந்தா கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா நானே உங்களுக்கு எங்கேயாவது வேலை வாங்கி தரேன். இந்த வயசுல எங்கப்பா நான் வேலைக்கு போக? உடம்பு ஒத்துக்கொள்ளாது. எல்லா வயசுலயும் வேலைக்கு போலாம் சித்தி. அந்த மாதிரிலாம் நீங்க நினைக்காதீங்க. 3 பேருமே வேலைக்கு போய் சம்பாதிச்சு இந்த வீட்டை ஒரு அழகான மாளிகை மாதிரி மாத்தணும். அதான் என் ஆசை. ம். எங்க அக்காவுக்கு மகனா பிறந்தவன் எப்படி இருப்பான்? அவளே மாதிரிதான் பிசினாரி பயலா இருக்கான். சரி இசை, வாங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு ஒரு 5-6 நாள் மட்டும் இருங்க. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க வந்துடலாம். சரிண்ணே. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம். தேவையில்லாம அங்க ஒரு பங்களா வீட்டை கொண்டு காமிச்சான். திருப்பி இங்க கொண்டு வந்து விடுதான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பையன் மனசுல? ஷிட். ஏட்டி உமா, பேக் எடுத்துட்டு எங்கிட்ட கிளம்பிட்ட? என்னை கேவலமா நினைச்சதுக்கு அப்புறமும் உன் கூட நான் வாழவே மாட்டேன். தனியா போய் பிச்சை எடுக்க போறியா? தனியா போய் பிச்சை தான் எடுக்கணும்னு யார் சொன்னா? எனக்கு எல்லா வேலையும் தெரியும். தேங்காய் ஃபேக்டரியில வேலை பார்க்கேன், டீ போட தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். புருஷன் அப்படி இப்படி இருக்கதான் செய்வான். ஒழுங்கா வீட்டுக்குள்ள போ. போவாத. உன்னை ரொம்ப ஏளனமா நினைக்கிற உன் புருஷன்கிட்ட வாழக்கூடாது. அவனை கொஞ்ச நாள் விட்டு வை. அவனை உன் காலில் வந்து விழுற மாதிரி நீ பண்ணணும். உன்னைய வந்து சந்தேகப்பட்டதான். உன்னைய பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கான். அவன் வேண்டாம். ஆமா கீதா, இவனை கொஞ்ச நாள் காய போட்டாதான் சரியா வருவான். வா, நான் உன் வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுவேன். கண்ட ஆளுவ பேச்சையும் கேட்டுக்கிட்டு சீரழிஞ்சு நிக்காத. உன் மவன் எங்க? பள்ளியிடம் போயிட்டா. சரி, சாயந்தரம் வந்ததும் அவளை போய் கூப்பிட்டுக்கிடுவோம். நீ வா, நான் உனக்கு ஒரு வழி சொல்லுவேன். உமா, அடங்காம அலையாத. சொல்லு. இனிமேதான் உமாவோட ஒரிஜினல் ஃபேஸை பார்க்க போறேன்னு சொல்லு. உமாவோட உண்மையான முகம் உனக்கு தெரிய போகுது. சுவாத்துக்கு வழி இல்லாம பிச்சை எடுக்க போறா. எப்படியும் போய் தொலையட்டும். கீதா, என்ன செய்ய இப்ப நான்? வீராப்பா உன்னைய கூட்டு வந்துட்டேன். என்ன செய்ய நானும் இப்ப யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா மனங்கிட்ட உன் புருஷன்கிட்ட போயிடாத. அவன் உன்னை ரொம்ப சந்தேகமா பேசதான். உன்னை ரொம்ப தப்பா பேசிக்கிட்டு இருக்கான். பொண்டாட்டி அருமை தெரியற வரைக்கும் நீ அவன் கூட போகவே கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். சாரி கீதா, என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்க. ஆனா நான் உங்க எல்லாரையும் கோல் மூட்டிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டேன் சார். அது அந்த பழக்கம் போவே மாட்டுக்கு. சரி, கொஞ்சம் கொஞ்சமா விடு. எதையும் உடனே விட முடியாது. உன் இஷ்டத்துக்கு கோல் மூட்டிட்டு அடி வாங்கி சாவு. என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ஒரு ஐடியா. நம்ம வடிவு மம்மி கிட்ட போயிட்டு கொஞ்சம் வட்டிக்கு காசு கேட்போம். அது கொடுக்குற காசுல உன் புருஷன் கடைக்கு பக்கத்துலேயே அவனுக்கு போட்டியா ஒரு டீ கடை போடு. ஏன்னா ஓன் டீ தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அப்போ உன் புருஷனுக்கு கோபம் வரும். ஐயோ, நம்ம பொண்டாட்டியே பகைச்சுக்கிட்டோமேன்னு சொல்லி தன்னால அவன் காலை விழுந்து அடங்கி கிடப்பான். ஓகேவா? டீ கடை போட பணம் வேணுமே. வடிவு மம்மி கிட்ட போய் கேட்போம். ஓடியாவா, கண்டிப்பா தரும். செடி ரொம்ப வளர்ந்து நிற்கு. வெட்டி விடணும், இல்லைன்னா மேலே இருக்கிற ஓட்ட வழியா போயிடும். தோட்ட வேலைக்கு ஒரு ஆள் போடணும் போலையே. நம்ம ஆரியா பைய ஒரு காசுக்கு ஆக மாட்டான். ஏதாவது செடியை சரி பண்ணி விடலாம், இலையை வெட்டி விடலாம், தண்ணி ஊற்றலாம். ஒன்றும் செய்ய மாட்டான் மேண்டல் பைய. மம்மி என்ன இந்த பக்கம் காத்தடிக்கு வராதவ வந்திருக்க? காரணம் இல்லாம வரமாட்டிய? மம்மி என் செல்லம், லவ் யூ. அம்மா. என்ன விஷயம்?
மம்மி நம்ம உமா ரொம்ப பாவம். அவ புருஷன் அவளை ரொம்ப சந்தேகப்படதான், தப்பு தப்பா அவளை பேசுறான், அவளை ரொம்ப கவலைப்படுத்துறான். வீட்டை விட்டு வந்துட்டா. நான் தான் சொன்னேன், வடிவு மம்மியை நம்பினோ ஒரு கைப்படப்படார், உன் புருஷனுக்கு எதிராக நீ ஒரு டீ கடை போடு, வடிவு மம்மி உனக்கு பணம் உதவி செய்வாங்க அப்படின்னு சொன்னேன். மம்மி நீங்கள் தானே மம்மி பெண்களுக்கு ஆறுதலாக எடுத்துக்காட்டா உதவி செய்கிற மனப்பான்மை உள்ள ஒரு வலிமையான லேடி. ஆமாம், உனக்கு பாக்கரி அவளுக்கு டீ கடையா என்னைய பார்த்தா இழிச்ச பய மாதிரி தெரியுதோ. மம்மி நான் உன் பொண்ணு, நீ எனக்கு ஃப்ரீயாக வச்சு கொடுத்துருக்க. இவன் வந்து உனக்கு யாரோ ஒருத்தி, இவளுக்கு கடனுக்கு வச்சு கொடுத்தா போதும், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடுவா. இவன் ஒரு பிராடு, இவன் கிட்ட மாட்டா. அது உண்மைதான். ஆனால் பாவமாக இருக்குல்ல, புருஷன் வந்து அவளை அலட்சியப்படுத்தி அவளை வேதனைப்படுத்தும் போது நம்ம ஊர் மக்கள் தானே அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். எங்களுக்குள்ள எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கா தெரியுமா? சரியான கோல் முட்டி. ஆனாலும் நான் மனசு கேட்காம கூட்டு வந்திருக்கேன். ஏதாவது பார்த்து பண்ணு மம்மி. என்ன பண்ணாம புருஷன் பாபண்ணன் கூட என்ன சேர்த்து வச்சு பேசுறாரு, மதிக்கவே மாட்டுக்காரு, அடிக்காரு. மனசுக்கு கஷ்டமா இருக்குமா? ஏன் முன்னாடி பெண்களால தான் என் மனசு தாங்காது. பெண்கள் வலிமையானவங்கள்னு காட்டணும். சரி, உன் புருஷன் டீ கடைக்கு பக்கத்துல போட்டியோ ஒரு டீ கடை போட்டுக்கோ, நான் உனக்கு பணம் தரேன். மம்மினா மம்மி தான். ஓகே மம்மி, அப்ப ஆக வேண்டிய வேலையை பார்க்கும். பணம் மாசம் மாசம் கரெக்டா வரலன்னா டீ கடையை நான் எடுத்துக்கிடுவேன். அது சரி, கரெக்டா கொடுத்துருவேன் தாயி. ஓகே, நீ போலாம் தாயி. நன்றி நன்றி மம்மி. மம்மி பணம் கொடுத்துரும். வா, நம்ம உன் புருஷனுக்கு எதிராக கடை ரெடி பண்ணுவோம். ஓடியா. கங்க்ராச்சுலேஷன் உமாக்கா, ஒரு வழியாக உங்கள் புருஷன் கடைக்கு பக்கத்துலேயே ஒரு டீ கடையை போட்டாச்சு. உமா டீ ஸ்டாலுன்னு பேர் வேற. சூப்பர் சூப்பர். எல்லாமே கீதாவால தான் எனக்கு நடந்தது. ரொம்ப நன்றி கீதா. இனிமேல் நான் உங்க யாரையும் கோல் மூட்ட மாட்டேன், நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். சரி சரி, எப்படியோ திருந்தினா சரிதாம்மா. ஆனா உன் புருஷன் ரொம்ப கோவப்பட வரமா, என்ன செய்ய போற? கோவப்படணும் தானே பக்கத்துல ஒட்டி வச்சிருக்கு, இல்லைன்னா தான் வேற எங்கேயாவது வச்சிருப்போமே. அப்படிதான் வைக்கணும். உமாக்கா டீ நல்லா சூப்பராக போடணும் என் புருஷனே சொல்லுவார். உன் புருஷனை பத்தி பேச வேண்டாமா? வேண்டாம். சரி சரி, நானும் சந்தேகப்பட தான் செஞ்சேன். ஆனால் நான் வந்து இப்போ மாறிட்டேன் பார்த்துடுங்க. சரி, நல்லபடியா டீ கடையை கொண்டு போ. என்ன? சரிக்கா. ஏ உமா, என்னடி பண்ணி வச்சிருக்க? என் கடையை ஒட்டினாப்புல 100 கடை போட்டு வச்சிருக்க. அப்படிதான் பண்ணுவேன். இந்த கடை போடுறதுக்கு எல்லா பர்மிஷனும் வாங்கியாச்சு. எவ்வளவு திமிரு உனக்கு இருக்கும்? புருஷனுக்கு எதனா நீ பண்ணிக்கிட்டு இருக்க. இரு, உன் கடையனா இல்லாம ஆக்குத. எப்ப காட்டுமுத்து என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? அவளே 10 பைசா வட்டிக்கு கடன் வாங்கி கடையை போட்டிருக்கா, அவ கடை இல்லாம ஆக்க போறியாக்கும்? ஏக்கா, இவ தெருவுக்கு வந்தாதாங்க புத்தி வரும். உங்க கூட்டத்து கூட சேர்ந்துட்டால இனிமே விளங்குன மாதிரி தான். என்ன என்ன ஓவராக பேசுறீங்க? எங்கள் கூட வந்து என்ன யார் நாசமாக போனது நீங்கள் பார்த்துருக்கீங்க? நாங்கள் ஊறுகாய் கம்பெனிக்கு ஓனரு. அதுக்கப்புறமா இப்போ நாங்கள் வந்து பழக்கடை வச்சுருக்கோம், ஜூஸ் கடை வச்சுருக்கோம். என்ன எங்களெல்லாம் மட்டமாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ? எல்லாம் வைப்பீங்க, பாதியிலே விடுவீங்க, அதான உங்க பழக்கமே. அதெல்லாம் நீர் சொல்ல வேண்டாம், எங்களுக்கு தெரியும். உமா, நீ கடையை நல்லபடியா நடத்திட்டி. நீ அவளை சந்தேகப்பட்டு அவளை தரக்குறவா நடத்த போய் தான் அவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. 2 பேரும் பேசி சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்து ஒரே கடையா ஆக்குங்க. ஒரு கடைலாம் கிடையாது, 2 கடை தான். ஆமாம், அது உமா டீ ஸ்டால் தான். பாப்போம், என் கடை ஓடுதா அவ கடை ஓடுதான்னு பாப்போம். அதையும் பாப்போம். சவால். நானும் சவால். இவன் என்ன உட்காந்துட்டே தூங்குதா? சரி, லைட்டையும் அமர்த்த மாட்டுக்காவ, உறக்கமாக வருது. லைட்டை அமர்த்திட்டோம்னா ஓடிடுவேன் ரூமுக்கு. இவன கண்ணு ஆபரேஷன் பண்ண மாதிரி கண்ணாடியோட இருக்கா? வெளிச்சம் கூசு தான் அவளுக்கு கண்ணை, அதான் கண்ணாடியை போட்டு உட்காந்துருக்கா. ஆமா ஆமா, கூச வேண்டிதான். வேலை செய்யாம வீட்டுல அலையும் போது உடம்பு கூசல, இப்ப கண்ணு கூசுதோ? எப்படிலாம் டைலாக் அடிக்க கிளவி சை. எம்மா சான்சராணி, இந்த பாலை கொண்டு சூரியட்ட கொடுத்துட்டு வந்துருமா. எதுக்கு? ராத்திரி உறங்கும் போது எல்லாரும் பால் குடிச்சிட்டு படுப்போம்லாமா, கொண்டு போய் கொடுத்துட்டு வாமா. அத்தை பாட்டி தப்பாக இருக்கு. இவா போய் அவனுக்கு பால் செம்பில் போய் பால் கொடுக்கறது தப்பாக இருக்கு, வேண்டாம். புத்தி அப்படித்தானே போகும். வீட்டுக்கு வந்த ஆளுகளுக்கு விருந்தாளுக்கு கொடுக்கறதுல ஒரு தப்பும் கிடையாது. புத்தி சரியில்லை. யோ அத்தை பாட்டி, நான்லாம் போய் கொடுக்க மாட்டேன். போ, நீ போய் கொடுக்க வேண்டிதானே. ஏமா வயசான காலத்துல ஏன் அப்படியே அலைய விடுதுங்க? வாங்க அவன் ரூமு கதவை தட்ட துறப்பா இது கொடுத்துட்டு ஓடி வந்துட வேண்டியதானம்மா. இதுக்கு போட்டுட்டு அவ குடிச்சது நீ என்னைய மனசு கஷ்டப்படுத்திட்டு இருக்க. நீ நல்லா பேசியே சமாளி. கொண்டா, உடனே குடிக்க சொல்லு, குடிக்கிற சூடுதான். சரி சரி.
அதை பற்றி எனக்கு பால் தரல. வேசா இருக்கு தரட்டாமா? நீங்களே குடிச்சிட்டு படுத்துக்கிடுங்க. வாய் இல்லைன்னா என்னைக்கும் உன்னை நாய் தூக்கிட்டு போயிருக்கோம். சேம் டு யூ. சேம் பப்பி சேம். எங்க வாங்க உரங்களையா? ஆ அந்த பாரு கிளவி உள்ளே போயிட்டு நானும் போகிறேன் தூங்குறதுக்கு. தாத்தா மாமா மூஞ்சியே சாணியை மிதிச்ச மாதிரி வச்சிருக்கீங்க. ஒன்னும் இல்லம்மா, சும்மா தான் இருக்கு. போய் உறங்குங்க, ஓடுங்க. உள்ள வரலாங்களா? யாரு? உங்க பாட்டி. நீங்களா? வாங்க. கையில என்னது? தேங்காய். தேங்காவா? கப்பு மாதிரி தெரியுது. தெரியுதுல, அப்புறம் என்ன கேள்வி? ஆ ஆ. உங்க பெரியம்மா பால் கொடுத்தாங்க, இந்தாங்க குடிங்க. உட்காருங்க. எதுக்கு நீங்க குடிக்கிறத நான் பார்த்துட்டு உட்காரணும்? உங்களுக்கு வயிறு வலிக்கணுமோ? ஆமா, பெரிய பொல்லாத பால். உட்காருங்க. சொல்லுங்க. இந்த மாதிரி அடுத்தவங்க பெட்ரூம்லலாம் உட்காரக்கூடாது. எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது பார்த்துட்டுங்க. சரி, நம்ம அத்தை பாட்டி வீட்டில் இருக்கீங்கன்னு உட்காந்துருக்கேன். ஆமாம், என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களை நான் ஒன்றும் தப்பாலாம் நினைக்க மாட்டேன். நீங்க ரொம்ப பேசாதீங்க சரியா? நான் வாங்கி கொடுத்த கம்மல் எங்க? வெறும் ஊசி காது மட்டும் இருக்கு. 5 ரூபாய்க்கு கம்மல் வாங்கினா 5 நாள் தான் காதில் கிடக்கும். குளிக்கும் போது பிஞ்சிட்டு. அட கடவுளே. சரி, நாளைக்கு வேற கம்மல் வாங்கி தரேன். கம்மல்லாம் ஒன்றும் வாங்கி தர வேண்டாம். காசு எப்போ தருவீங்க? 2000 இருக்கு. 2000. என்ன சான்ஸ் ராணி, இவ்வளவுதான் நம்ம பழக்கமா? பழக்கம்மா? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. பழக்கம்மாமே பழக்கம். அத்தை பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அம்பிட்டு தான். சீக்கிரம் கொடுங்க. கடன் அன்பை முறிக்கும். அப்ப அன்பு இருக்கா என் மேல? ரொம்ப தான் குதர்க்கமாக பேசுதீரு. அன்புல வம்பும்ல. சீக்கிரமாக காசு கொடுங்க சொல்லிவிட்டேன். என்ன இப்படி பேசுறீங்க? நான் உங்கள்கிட்ட மறுபடியும் 2000 கேட்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒன்று பண்ணுங்களேன், என்னையே கூட்டு போங்க. ஏதாட்டும் ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு கிட்னி எடுத்து விற்றுருங்க. நிறைய பணம் கிடைக்கும். ஆளும் மண்டையும் பாரு, ஏன்ட்ட ஒரு பைசா கிடையாது. ஆமாம், இனிமேல் தரமாட்டேன். சரி, நோ டென்ஷன். நான் கிளம்புதேன். கப்ப வாங்காம போறீங்க? யோ, நான் என்ன உன் பொண்டாட்டி ஐயா? நீ குடிக்கிற வரைக்கும் காத்திருந்து கப்பை வாங்கிட்டு போகிறதுக்கு அங்கே ஓரமாக வை. பூனை வந்து நக்கிட்டு போயிடும். சரியான டென்ஷன் பார்ட்டி. பாவம், நாளைக்கு இந்த பொண்ணு பைசாவை கையில் கொடுத்துடணும். என் ஃப்ரெண்டுகிட்ட நான் சவால் விட்டேன். கடைசியில் அவன் தான் ஜெயிச்சான். இந்த பொண்ணு 2000 வரைக்கும் கொடுத்துருக்கு. சரி, இன்னும் நிறைய டெஸ்ட்டுகள் வைக்க வேண்டியது இருக்குது.